ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட புதிய முதல்வரா விஜய் பதவியேற்ற பிறகு, அதாவது 3 விஷயத்துல வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஓகே. அத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து இன்ஃபர்மேட்டிவா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்தோட மின்சார செலவு வந்து குறைக்கிறது தான். அது மட்டும் இல்லாம நடுத்தர மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சுமையா இருக்கும். அத இது மூலியமா நம்மால என்ன பண்ண முடியும்னா குறைக்க முடியும். பிளஸ் என்னன்னா, இது வந்து சப்சிடி மூலம் தான் வந்து வழங்குறாங்க. ஓகே. அத பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. முக்கியமா இதுல இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க. என்னன்னா 500 யூனிட்டுக்குள்ள வந்து பயன்படுத்துபவர்களுக்கு தான் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு குடும்பம் வந்து 2 மாசத்துக்கு 500 யூனிட் வந்து மின்சாரத்த வந்து பயன்படுத்துறாங்க. அப்படின்னா, அதுல வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீங்க. ஓகே. பேலன்ஸ் 300 யூனிட் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பே பண்ணணும். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து போடுவோம். 420 யூனிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து அந்த 2 மாசத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அப்போ அவங்க அவங்க வந்து 220 யூனிட் மட்டும் பே பண்ணா மட்டும் போதும். அப்போ அந்த பேலன்ஸ் 200 யூனிட் பார்த்தீங்கன்னா சப்சிடில வந்துரும். அதாவது இலவசம். ஓகேங்களா? மைனஸ் ஆயி பார்த்தீங்கன்னா 220 யூனிட்டுக்கு தான் வந்து கால்குலேஷனுக்கான பில்ல பார்த்தீங்க அப்பன்னா, உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஓகே. இப்போ சரி. இப்போ 500 யூனிட்டுக்குள்ள வந்து பயன்படுத்துறது ஓகே. இப்ப 500 யூனிட்டுக்கு வந்து மேல பயன்படுத்தினா என்ன அப்டின்னா, 100 யூனிட் வந்து ஃப்ரீங்க. ஓகே. இப்ப இங்க பாருங்க. ஒரு குடும்பம் வந்து 500 யூனிட்ட தாண்டி வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே. 500 யூனிட்டுக்குள்ள நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னா, 200 யூனிட் வந்து ஃப்ரீ. ஓகே. அதே போல 500 யூனிட்ட தாண்டி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. இப்ப வந்து 600 யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க அப்டின்னா, அதுல வந்து 100 யூனிட் வந்து மைனஸ் பண்ணது போக, நீங்க பேலன்ஸ் என்ன பண்ணணும் 500 யூனிட்டுக்கு வந்து பே பண்ணணும். ஓகே. அதுக்கு ஒரு கால்குலேஷன் வந்து இங்க போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்ப டோட்டலா யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து 680 யூனிட் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ 100 யூனிட் மட்டும் தான் வந்து ஃப்ரீ. அந்த 100 யூனிட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அதாவது ப்ரீவியஸான கவர்ன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடுத்த சப்சிடி. ஓகேங்களா? இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 650 யூனிட் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப 100 மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 550 யூனிட். அப்ப அந்த 550 யூனிட் மட்டும் பே பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ சரி ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6ன்னு வச்சுக்கலாம். 100 யூனிட் மைனஸ் ஆகுது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு மாசம் வந்து எவ்வளவு ஸ்பே ஆகுது? 600 யூனிட். ஓகேங்களா? அதாவது ஏசி பயன்படுத்துறீங்க. ஒரு பெரிய குடும்பமா இருக்கு. அப்படின்னா அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 600 வந்து மந்த்லி வந்து சேவ் ஆகும். ஓகே. சரி. இப்ப இதுல வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வருவோம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து மக்களுக்காக பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கும். அதாவது நடுத்தர மக்களுக்கு கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கும். இது ஒரு டைரக்ட் எலக்ட்ரிசிட்டி சப்சிடி சப்போர்ட் சொல்லுவாங்க. சப்சிடின்னா உங்களுக்கே தெரியும். மானியம் மாரி பார்த்தீங்க அப்படின்னா குடுப்பாங்க. அதாவது இலவசம். ஓகேங்களா? நம்ம இப்ப ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஃபைனலா ஒரு சம்மரிக்கு வருவோம். 500 யூனிட்டுக்குள்ளனா 200 யூனிட் ஃப்ரீங்க. 500 யூனிட்டுக்கு மேலனா 100 யூனிட் ஃப்ரீ. நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 600லேருந்து ரூ. 1000 வரை நம்மளால என்ன பண்ண முடியும்னா, சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து தமிழக மக்களோட மின்சார செலவ உண்மையா குறைக்குமா? அப்படிங்க பத்தின உங்களோட கருத்து என்ன? அத வந்து கீழ வந்து தெளிவா என்ன பண்ணுங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. பாய்.